ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எசையா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஒரு நிலம் எவ்வளவு வளமற்றதாக இருந்தாலும் சரியான நேரத்தில் மழை பெய்தால் அது மீண்டும் பசுமையாக மாறிவிடும். வறண்டு கிடந்த மண் உயிர் பெற்று பயிர் கொடுக்க தொடங்கிவிடும். அதுபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி தொடுதல் இல்லாமல் வறண்ட நிலத்தில் போல் இருக்கலாம். இன்று பல குடும்பங்கள் சமாதானமான நிலை இல்லாமல் இருக்கலாம். சமாதானம் குறைந்து இருக்கலாம். பல இளைஞர்கள் திசை தெரியாமல் இருக்கலாம். சமுதாயத்தில் அன்பும் நீதியும் குறைந்து காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என் ஆவியை நான் ஊற்றும்போது மனாந்திரம் வயல்வெளியாக மாறும். சூழ்நிலைகள் மாறும். வளர்ச்சியை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆவி வரும்போது கண்டிப்பாக வரும். மனிதன் மாற்ற முடியாத சூழ்நிலைகளை தேவனுடைய ஆவி மாற்ற முடியும். உடைந்த உறவுகளை இணைக்க முடியும். நம்பிக்கையில்லாத இதயங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்க முடியும். சமுதாயத்தை ஆசீர்வாதமான ஒரு சமுதாயமாக மாற்ற தேவனுடைய ஆவி வல்லமை உள்ளது. இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் தேசத்தில் உமது பரிசுத்த ஆவியை ஊற்றி வறண்டு போன இடத்தை அனைத்தையும் உமது கிருபையினால் செழிப்பாக்கும் என்று நீங்கள் ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை செழிப்பான ஒரு வாழ்க்கையாயிருக்கும். இத்தனை நாட்கள் உங்களுடைய நிலமானது வறண்டு போயிருக்கலாம். நீங்கள் எதற்கும் பயன் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவி எப்பொழுது உங்களிடத்தில் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் செழிப்பாக மாறுவீர்கள். உங்களுடைய வறட்சி தேவன் செழிப்பான ஆசீர்வாதமாய் மாற்ற தேவன் வல்லமை உடையவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நாளை ஆசீர்வதித்து உங்கள் மேல் தனது ஆவியை புதித்தாய் ஊட்டுவாராக. தாமே உங்களை செழிப்பான ஒரு ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.